ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து போன வாரம் மார்க்கெட் போகும்போது இந்த கலாக்காயை வந்து பார்த்தேன். நான் போகும்போதே பார்த்து தான் போனேன். என்னடா இது இது கூட விற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இருந்துச்சு. சரி நான் கம்முன்னு போயிட்டேன். சரி திரும்பி வரும்போது ஒரு பாட்டிக்கிட்ட வந்து நல்லா முருங்கைக்காய் வாங்கலான்னு தான் அங்கே நான் நின்னேன். ஆனால் அந்த பாட்டி வந்து இதையும் வாங்கிக்கோ, இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாங்கிக்கோ வாங்கிக்கோன்ட்டு. எனக்கு இதுவுமே வந்து வெறுமே ஒரு 10 காயை வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னேன். அவங்க வந்து இல்லைம்மா இதில் வந்து நிறையா செய்யலாம், அது செய்யலாம், இது செய்யலாம், பருப்பு குழம்பு செய்ய நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்னு நானும் கொஞ்சமாக வாங்கி நார்மலாக இந்த ஊரில் செய்கிற மாதிரி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் செய்கிற மாதிரி வந்து பருப்பு குழம்பு தான் செஞ்சேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு கொஞ்சம் செஞ்சதுக்கப்புறம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது கொஞ்சம். ஆனால் எனக்கு கொஞ்சம் புளிப்பு வந்து அதிகம். நான் கொஞ்சம் நிறையா போட்டுட்டேன். ஆனால் அவ்வளோ போட்டிருக்கக்கூடாது. கொஞ்சம் அதை விட ஒரு இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தா இன்னும் வந்து டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். இந்த குழம்போட மெயின் ஹைலைட்டே வந்து தாளித்து கொட்டுறது தான். மெயினாக வந்து அது எண்ணெய், கடுகு, சீரகம், அதோட பூண்டு தட்டி போட்டுட்டு வரமிளகாய், மெயினாக வந்து இந்த பெரிய வெங்காயம் தான். அந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் போடணும். உங்களை எத்தனை பேருக்கு வந்து இந்த கடுகு வந்து நம்ம தாளித்து கொட்டும்போது அந்த கடுகு போடும்போது சத்தம் வரும் வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அதை விட அந்த பூண்டு போட்டு அது பொரியும் போது ஒரு வாசனை வரும் பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல்லே வந்து வேற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். அப்புறமா கடைசியில் வந்து மேலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு கலந்துட வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட நான் வந்து கொஞ்சம் கீரை பொரியலும் செஞ்சுருந்தேன். ஆனால் அது வீடியோ எடுக்கலை. டக்குன்னு தான் வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாவே இருந்தது. சரி இது வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்துச்சு அந்த காயை பார்க்குறப்பே. சரி அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நாளாக அந்த ரூம் வந்து ரொம்ப மெஸ்ஸாக இருந்தது. ஏன்னா பெட்ஷீட் எடுத்ததுலேருந்து நான் போடவே இல்லை. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. சரிம்மா அதுக்கப்புறம் காஞ்ச துணியை வந்து கொண்டு வந்து போட்டு 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 2 நாள் துணி சேர்ந்து போச்சு. அப்புறமா பொறுமையாக வந்து எல்லாத்தையும் வந்து முதல்ல ஒரு மூலையிலேருந்து ஆரம்பிப்போன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் அயர்ன் பண்ணுறதெல்லாம் அயர்ன் பண்ணி இந்த ஆர்கனைசரில் தான் வந்து வச்சுருந்தேன். எல்லாம் வச்சுட்டு அப்புறம் மிஷினில் இருந்த துணியெல்லாம் தூக்கிட்டு வந்து காய போட்டுடலான்னு அந்த வேலைக்கு தான் ஸ்டார்ட் ஆகிட்டேன். அதாவது இப்போது ஹைதராபாத்தில் வீசுகிற காற்றுக்கு ஐயோ ஒரு அளவே இல்லை. வீட்டில் இருக்கிற அந்த பொருளெல்லாம் பறந்தடிச்சு ஹாலில் வந்து வந்து விழுது. நான் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நேரம் பயந்தே போயிடுவேன். அவ்வளோ காற்று. துணி கூட வந்து நம்ம போட்டால் ஒரு 1 ஹவர்லேயே வந்து காஞ்சிருது. இதில் வேற மழையும் கம்மியாக இருக்குது. ஆனால் காற்று அப்படியான காற்று, அதாவது இப்போ இந்த சூறாவளி காற்று வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் துணியெல்லாம் காய போட்டுட்டு சரி மடிக்கல. எனக்கு பிடிக்காத வேலையே வந்து இந்த துணி மடிக்கிறது தான். அது வந்து உட்காந்து மடிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையே இல்லை. நான் மேக்ஸிமம் அப்பப்பவே வந்து மடித்து வச்சுருவேன். இந்த சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு அது பார்த்தாலே இரிட்டேஷன் ஆகிடும். சரி எப்படியும் ஒன்று அதை வந்து செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி வந்து அதை வந்து பண்ணி வைக்கிற இடத்துல எல்லாமே வச்சுட்டு அப்புறமா கையோட பெட்ஷீட்டே மாற்றிடலான்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது நம்ம பெட்ரூமில் வந்து இந்த பெட்ஷீட்டை வந்து சேஞ்ச் பண்ணாலே நம்ம பெட்ரூமோட வந்து லுக்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். புதுசாக வந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. என்னடா இது ஏதோ ஒன்று புதுசாக மாறி இருக்க மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்து கொடுக்கும். இதில் வந்து எங்கள் மேடம் வந்து எங்கேருந்தோ ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்துட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. நடுவில் வந்து ஒரு 10 தடவை கீழே விழுறது, ஆமான்னு கூப்பிட்றது, இதுதான் அவங்க வேலையாகவே இருக்கும். அங்கே ஒரு பாட்டுக்கு டிவி ஓடிட்டு இருக்கும். அவள் வந்து அவள் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பா. சரி அவள் தான் விளாட்றா, டிவி நிறுத்திடலான்னு போனால் உடனே அழுறது. ஐயோ என்னமோ அவள் சொத்தே நான் வந்து எழுதி வாங்கின மாதிரி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா. ஓகேன்னு பாருங்க கடியில் என்ன பண்ணுறாரு பாருங்க. சரி அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நிம்மதியாக வந்து ஒரு பிளாக் டீ போட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவும் வந்து குக் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் அவளை கூட்டிகிட்டு ரொட்டீனாக போகிற மாதிரி ஒரு வாக் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் வேலை ஆரம்பிச்சிட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லை. மத்தியானம் வந்து வச்ச குழம்பு எல்லாமே இருந்தது. அந்த பருப்பு குழம்பும் இருந்தது, கீரை பொரியலும் இருந்துச்சு.
அதோட வந்து கொஞ்சமாக தயிரும் ஒரு ஆம்லேட்டும் வந்து போட்டுட்டேன். எனக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டு ஆம்லேட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பாப்பா வந்து நைட்டு ஆம்லேட் அவளுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு அவளுக்கும் ஃபீட் பண்ணி தூங்க வச்சாச்சு. தூங்குறதுக்கெலாம் வந்து எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. அவள் பாட்டுக்கு அமைதியாக வந்து கொஞ்சம் பால் குடிச்சிட்டு அவள் தூங்கிடுவாள். அவளையும் தூங்க வச்சுட்டு நானும் போய் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேஸ்ட்டெல்லாம் வெளியில் வச்சுட்டு வந்து படுத்துட்டேன். அந்த நாள் வந்து ரொம்ப இனிதாகவே முடிஞ்சிச்சு. நான் வந்து ரொம்ப சோம்பேறியாக ஆரம்பித்ததுனால வந்து என்னமோ பெருசாக வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வந்து முடிஞ்ச ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு.